எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தணும் வீல் அலைன்மெண்ட்? வீல் அலைன்மெண்ட் எவ்ரி 5000 கிலோமீட்டர் மஸ்ட். கார் வாஷ்? இது டிபெண்ட்ஸுங்க. ஆனால் மந்த்லி ஒன்ஸ் இஸ் அட்வைசபிள். இன்ஜின் ஆயில் சேஞ்ச்? இது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பிராண்ட்ல எவ்ரி 5000, ஒரு சில பிராண்ட்ல எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ், ஒரு சில பிராண்ட்ல எவ்ரி 50,000 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்கு. டயர் சேஞ்ச்? டயர் சேஞ்ச் வீல் அலைன்மெண்ட் எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ் எப்படி பண்றோமோ அதே மாதிரி அந்த டயத்துல டயர் சேஞ்ச், டயர் ரொட்டேஷன் தேவைப்படுதாங்கிறத அங்க இருக்க டெக்னீஷியன் டிசைட் பண்ணி செஞ்சுக்கிட்டா பெட்டர். பாலிஷிங்? பாலிஷிங் ஒரு பேசிக்கான ஒரு டெஃப்லான் பாலிஷிங் பண்றோம்னா 3 to 4 months வரைக்கும் அதோட பாலிஷோட இம்பாக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நீங்க ரெகுலரா அதை யூஸ் பண்ணுங்க. அண்டர் பாடி கோட்டிங் ஆர் சைலன்சர் கோட்டிங்? அண்டர் பாடி கோட்டிங், புது வண்டி எடுக்கிறோம், நியூ கார் எடுக்கிறோம் நம்ம அப்படின்னா கண்டிப்பா அண்டர் பாடி கோட்டிங், சைலன்சர் கோட்டிங் மஸ்ட். அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு ரெய்னி சீசனுக்கு முன்னாடியும் அந்த பண்ண அண்டர் பாடி கோட்டிங், சைலன்சர் கோட்டிங் நல்லா இருந்தா ஓகே, இல்லைன்னா ரீபெயிண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏர் செக்அப்? ஏர் செக்அப் இஸ் வெரி வெரி ஃப்ரீக்வெண்டா பண்ண வேண்டியது. இதுக்கு இந்த டைம் தான் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. எப்ப நீங்க வண்டி எடுத்துட்டு போகணும்னாலும் ரெகுலரா நீங்க ஏர் செக்அப் பண்ணிட்டு டிரைவ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன்.